ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி ஈக்குவலைசர் 3 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஆண்டோனி ஃபக்வா டைரக்ஷனில் டென்சல் வாஷிங்டன், டக்கோட்டா ஃபேனிங், யூஜினியோ மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 49 minutes இருக்கு. மைக்கேல் ஸ்டோனுடைய ஈக்குவலைசர் அப்படிங்கிற டிவி சீரிஸை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஈக்குவலைசர் 3 படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஈக்குவலைசர் மூவி சீரிஸில் இருக்கிற முதல் 2 பாகத்தில் நடந்த ஈவெண்ட்ஸை தொடர்ந்து இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. ராபர்ட் மெக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் US மெரைன் அண்ட் DIA ஆஃபீஸராக இருக்காரு. இவர் ஒரு மிஷனை முடிச்சுட்டு காயத்தோட இருக்கும்போது சதன் இட்டாலியில இருக்கிற ஃப்ரெண்ட்லியான மக்கள் அவரை குணப்படுத்துறாங்க. சிசிலியன் மாஃபியா அங்க இருக்கிற மக்களை அச்சுறுத்துறதை இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ராபர்ட் மெக்கால் எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய லைஃப் டைம்ல நிறைய வயலன்ஸோடவே டிராவல் பண்ண ஒரு நபரா இருப்பாரு. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சிசிலியன் மாஃபியாவை எதிர்த்து களமிறங்குறாரு. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஈக்குவலைசர் முதல் பாகம் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச படமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலைசர் 2 பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு சீக்குவலா இருந்துச்சு. டென்சல் வாஷிங்டனுடைய கரியர் எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவலைசர் மூவிஸ் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான மூவி பிரான்சைஸ் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் சட்டிலான பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ரோல் எடுத்துட்டீங்கன்னா வில்லனை ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வந்து அடிக்க மாட்டாரு. வில்லன் வந்து திருந்ததுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை அவன் பயன்படுத்திக்கல அப்படிங்கிறப்போ தான் ஆக்ஷன்லேயே வந்து இறங்குவாரு. அது இந்த படத்துலயும் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய முதல் காட்சியிலே பாத்தீங்கன்னா இட்டாலியன் மாஃபியா அவங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை அவங்க எடுத்திருப்பாங்க. இவருடைய லைஃபை ரிஸ்க் எடுத்து அந்த பொருளை வந்து மீட்டு கொண்டு வருவாரு. இருந்தாலுமே கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொருள் என்ன அப்படின்றதே சொல்ல மாட்டாங்க. இது மூலமா அவங்க சொல்ல வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த பொருளை வந்து மீட்க போறோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலுமே ஒரு நபருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த விஷயத்த அவருடைய லைஃப் ரிஸ்க் எடுத்தாவது எப்படியாவது முடிச்சிருவாரு அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற லோக்கல் போலீஸ், டாக்டர், பிஸ்ட்ரோ ஓனர்னு எல்லாருக்கிட்டையும் எப்படி ஒரு பாண்ட் கிரியேட் பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே வந்து படமாக்கி இருப்பாங்க. அது நம்மளுக்கு கனெக்டபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மேன் ஆன் ஃபயர் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா டென்சல் வாஷிங்டனும் டக்கோட்டா ஃபேனிங் வந்து ஒரு குட்டி பொண்ணா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டக்கோட்டா ஃபேனிங் ஒரு CIA ஏஜென்ட்டா வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸ் அதை எலிவேட் பண்ணி காமிக்குது அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஈக்குவலைசர் மூவி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் 2 படங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் கொரியோகிராஃப்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய ஹைலைட்டாவே இருக்கும். இந்த படத்துலயுமே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல ஒரு சில மாஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துக்கான ஒரு மைனஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஃபிளாட் சீக்வன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். சில இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சீக்வன்சஸ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் வந்து எங்கேஜிங்கா இருந்திருக்கும். இந்த படத்துக்கான ஒரு சேலஞ்சிங் வில்லன் ரோல் வந்து மிஸ்ஸிங்காவே இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய பேசிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நல்லா இருக்கும். டிராமாட்டிக் சீக்வன்ஸ் நிறைய வந்து லேக் ஆகதான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே வயலன்ஸ் சீக்வன்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஈக்குவலைசர் 3 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.